2 வருஷமா எஸ்ஐபி பண்ணியும் எனக்கு 0 ரிட்டர்ன்ஸ். இந்த மார்க்கெட் இவ்வளோ மோசமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் சந்தை. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நாம் இப்போ ஹோல்ட் பண்ணுற பிஸ்னஸஸ், நாம் வச்சிருக்கிற ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லாம் அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கும் இதே மாதிரி மோசமான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குமா? கொஞ்சம் பேர் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 12% ஒரு மாதத்துல கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. பெரிய பெரிய மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஏஎம்சிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நல்ல கிஸ்டாக வந்து இன்றைக்கி பார்ப்போம். இது கண்டிப்பாக ஈக்விட்டி இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். மவுண்ட் ரோட்டில் நைட்டு 7:30-8 மணிக்கு நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கசகசன்னு இருக்கும். நீங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுதான் 2024 மார்க்கெட்டு. இப்போது ஏர்லி மார்னிங் 5:30 கார்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கார் எடுத்து ஓட்டலாமா வேண்டாமா? இது வந்து ஒரு லாஜிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா கூட்டம் எப்போ குறைஞ்சிருக்கோ நீங்கள் அப்போ எடுத்து காரை ஓட்டுறீங்கன்னா உங்களோட டெஸ்டினேஷன் ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட எல்லா ஏஎம்சிஸும் இதே லைனில் தான் சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம நிறைய இதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஐசிஐசியோட வேல்யூவேஷன் இண்டெக்ஸ் பற்றி முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது ஒரு அழகான ரொம்ப சிம்பிளான கிராஃபு. இப்போது மார்க்கெட்டில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஒரு ஓகேவாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, பக்கத்தில் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 97 பக்கத்தில் போய் தொட்டிருக்கு. இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஐசிஐசிஐ உள்ளாரே வந்திருக்காங்க. இவங்களுடைய பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62% இப்போ ஈக்விட்டிக்கு போயிட்டாங்க. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்னா என்ன? ஈக்விட்டி அண்ட் டெட், அதாவது எஃப்டி மாதிரியான இது. இவங்க சொல்கிறது ஏன்னா நிஃப்டியோடைய பிஇ இப்போது 20க்கு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. 19.62. இது March 31, 2026 ரிலீஸ் பண்ண மார்க்கெட் அவுட்லுக். இது ப்ரைஸ் டு புக், ட்ரெய்லிங் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ கிட்டத்தட்ட 3 இருக்குது. ஸோ இப்போது லார்ஜ் கேப் ரொம்ப நல்ல ஒரு இடத்துல இருக்குது, தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூவை அவங்க இப்போ தான் எடுத்திருக்காங்க. மார்க்கெட் சூப்பர் டூப்பர் சீப்பாக இருக்கா, கோவிட் அளவுக்கு சீப்பாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் டவுன் சைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இப்போ 100 ரூபாலேருந்து எனக்கு 80 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபாக. இப்போ ஆல்ரெடி 90 இருக்குது, 90லேருந்து மேபி ஒரு 87, 86 அரௌண்டு போகலாம் அப்படின்னா டவுன் சைடு வந்து ரொம்ப கம்மி தான். இங்கேருந்து அப்சைட் ஜாஸ்தி அப்படின்னும்போது அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 5-6% கீழே இறங்குமா அப்படின்னா தாராளமாக இறங்கலாம் அப்படிங்கிறது தான் ஐசிஐசியோட வியூ. ஒரு ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் நியூட்ரல், மீடியம் டு லாங் டேர்ம் ஹைலி பாசிட்டிவ் அண்ட் ஆக்டிவ்லி பையிங் த டிப்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்க கிளியராக கொடுக்குற வியூ. ஸோ ஷார்ட் டேர்ம் நியூட்ரல் அப்படின்னாலும் இவங்க வந்து எப்பயுமே லாங் டேர்மில் எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க இந்தியன் ஏஎம்சிஸ் பார்த்தீங்கன்னா. பட் இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் நியூட்ரலுக்கு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இதை விட சுவாரஸ்யமான ஒரு அடுத்த ஏஎம்சி டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட். இதில் சாஹில் கபூர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியோட ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டு மாதம் டிஎஸ்பி நேத்ரான்னு சொல்லிட்டு ஒன்று உட்காந்து பேசுவாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் மூஞ்ச ஒரு சோகமாக வச்சுக்கிட்டு, இன்னும் பாருங்கள் யூஎஸையும் இந்தியாவும் கம்பேர் பண்ணி பாருங்கள், எமர்ஜிங் மார்க்கெட்ஸையும் இந்தியாவும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்தியா அட்ராக்டிவே கிடையாது, ரொம்ப ஹையில் இருக்குங்கிறதையே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அவர் பேசிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறாரே அப்படின்னு தோணும். பட் இப்போது லார்ஜ் கேப்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வியூவாக அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ட்விட்டரில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டோடைய லிங்க் வந்து நான் கீழே போடுறேன், கண்டிப்பாக படிங்க. ஒரு 20-25 பேஜோட லிங்க்கு. லார்ஜ் கேப்ஸ் நிஃப்டி பிலோ 22,300 அப்படின்னா கிட்டத்தட்ட லாங் டேர்ம் ஆவரேஜஸை கிட்டத்தட்ட இது டச் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இவங்க எந்தெந்த இண்டெக்ஸில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்கன்னா ஜென்ரலாக ப்ரைவேட் பேங்க்ஸ், ஐடி, ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் சில எஃப்எம்சிஜி, இது எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. நிஃப்டியோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அகைன் 20x கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கும்போது இது பாசிட்டிவ்.
ஸ்மிட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸை பொதுவாக ஸ்மிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் காஷியஸ் அப்ரோச் தான் எடுக்கிறாங்க. அலோகேஷன் ஷுட் ப்ரிஃபரபிளி பி த்ரூ ஆக்டிவ் மேனேஜர்ஸ். இதில் வந்து இண்டெக்ஸிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னோட வியூ எப்பயுமே இதுதாங்க. ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் வந்து இண்டெக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. லார்ஜ் கேப்பில் கூட ஏதாவது இண்டெக்ஸ் பண்ணிங்க. ஸ்மால் அண்ட் மிடில் எப்பயுமே ஆக்டிவ் இன்வெஸ்டிங் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்தியாவோட விக்ஸ் பற்றி சொல்கிறாங்க. வாலட்டிலிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ டைம் டு ஆட் அக்ரெசிவ்லி டு ஈக்விட்டிஸ் மே கம் வென் வேல்யூ ஆல்சோ ஸ்டார்ட் டு எமர்ஜ் இன் ஸ்மிட்ஸ். ஸோ இன்னும் கீழே இறங்கிச்சுன்னா தான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்குள்ளார போகணும் அப்படிங்கிறாங்க. இப்போது அவங்க சொல்கிறது நிஃப்டியோடைய பேலன்ஸ் ஷீட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஆர்ஓஇ அப்படின்னா வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது எவ்வளோ வந்து கம்பெனி ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறத ஆர்ஓஇ அப்படின்வாங்க. 15% ஆர்ஓஇ அப்படின்னு சொன்னால் 15%ல் க்ரோ ஆகுது கம்பெனி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 2003-2007 சைக்கிளில் இந்தியன் கார்பரேட்ஸ் அட் ஆல்ரெடி 2000, 2007, 2008 சைக்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப லீவரேஜ், அதாவது கடன் வாங்கி பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பேலன்ஸ் ஷீட் மோஸ்ட் ஆஃப் பிகர் கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய கடன்லாம் கிடையாது, டெட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. கார்பரேட் பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ஒரு 15-20 இயர்ஸ்க்கு பேக்குக்கு இருந்த மாதிரியான மோசமான சுச்சுவேஷன் கிடையாது. அதாவது மார்க்கெட் ரொம்ப கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால், ஈக்விட்டி கேபிட்டல் உள்ளார வரல அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம ரொம்ப சஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. யூஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்த கிட்டத்தட்ட 4.5 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 0 அப்படிங்கிறாங்க. லார்ஜ் கேப்ஸ் ஆர் இன் ஸ்ட்ராங், அது பை ஜோன் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து நார்மலாக பைன்னு சொன்னாலே ஸ்ட்ராங் பை நான் எடுத்துக்குவேன். நிறைய ஸ்டாக்ஸோடைய பி ரேஷியோ, ட்ரெய்லிங் மல்டிபிள்ஸ், இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸ், ஐடிசி, ரிலையன்ஸு, டிசிஎஸ், ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக்கு, பாரதி ஏர்டெல், லார்சன் அண்ட் டூப்ரோ. ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஆர்ஓஇயில் இருக்குது. 10 இயர் ஆவரேஜை மோஸ்ட் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப ஹையர் எண்டில் இல்லை. பட் ஸ்மிட் வேல்யூவேஷன் இன்னும் நார்மலைஸ் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட வியூ. பட் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்மால் அண்ட் மிட் கேப்லேயும் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வியூ. இவங்க லார்ஜ் ப்ரைவேட் பேங்க்ஸில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் அண்ட் கோட்டக். இவங்க இதோட எல்லாத்தோட ப்ரைஸ் டு புக் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சியோட ப்ரைஸ் டு புக் கிட்டத்தட்ட 2ல் இருக்குது. இவன் எப்பயுமே 4ல் தான் இருப்பான். அவன் கிட்டத்தட்ட பாதியில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் 2.6 ப்ரைஸ் டு புக், ஆக்சிஸ் 1.8, கோட்டக் பேங்க் 2.2. கோட்டக் பேங்க்லாம் 2 பக்கத்தில் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப வரலாற்று நிகழ்வு தான். இதெல்லாமே ஒரு அருமையான ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் தனியாக ஸ்டாக் பிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் படித்து பார்க்கலாம். சரிங்களா? இது எதுவும் பரிந்துரை கிடையாது. அவன் சொல்கிறான், நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். அது தவிர இது எதுவும் பரிந்துரைகள் கிடையாது. இது 2 தான் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக வேல்யூ பொறுத்து நிறைய அவுட்லுக் கொடுக்குற 2 ஏஎம்சி. ஹெச்டிஎஃப்சியும் வந்து ஹெல்த்தி கன்சாலிடேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆதித்ய பிர்லா ஏஎம்சி வந்து ரீசன்ட் ட்ராடவுன் இஸ் அ மேஜர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பாசிட்டிவாக நோட் கொடுத்துருக்கு ஆதித்ய பிர்லா. எஸ்பிஐ வந்து டொமஸ்டிக் ஸ்ட்ரென்த் வில் பேலன்ஸ் குளோபல் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மோட எக்கனாமிஸ்ட்ஸ் ரொம்ப நல்லா இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்டை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட வியூ. இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் ஃபினான்ஷியல்ஸ் பற்றி ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. ஃபினான்ஷியல் ஆர் லீடிங் த சார்ஜ் அப்படிங்கிறாங்க. கிரெடிட் சைக்கிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராட் கன்சென்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு இண்டஸ்ட்ரி வைடு வியூங்க. நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுருக்கு அப்படிங்கிறது என்னோட வியூ. ஏன்னா ஃபிஸ்கல் அண்ட் மானிட்ரி பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்னென்னா, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சைடு இருக்கிற குறை என்னென்னா, இந்த எஸ்டிசிஜி, எல்டிசிஜி, எஸ்டிடி இதெல்லாம் தேவையில்லாமல் போட்டு டிங்கர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் 12% வந்து ரொம்ப ஹையில் ஏற்றிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அட்லீஸ்ட்டு அதை ஒரு 10 கொண்டு வந்துட்டு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இல்லை 5-6 வருஷத்துக்கு நான் இதை டிங்கர் பண்ண மாட்டேன்ற ஒரு கிளியரான வியூ கொடுத்தீங்கன்னா எஃப்ஐ அட்லீஸ்ட் உள்ளார வருவான். அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜிஎஸ்டி கட் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் ரிபேட் குடுத்துருக்காங்க. லிக்விடிட்டி எவ்வளவு பெட்டரா பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. கேபெக்ஸ் வந்து நெறைய கொண்டு வாங்க, கொண்டு வாங்க அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் சைடு இருந்து வந்து நெறைய எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த குரோத் வந்து ஸ்ட்ராங்கா பிக்கப் ஆகுமா? 26ல பிக்கப் ஆகும்ங்கிறது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ப்ராபப்ளி இட் மே டிலே பை அனதர் 6 மந்த்ஸ் ஆர் 1 இயர். நெக்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 குவார்ட்டர்ஸ்ல ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே வந்து ஸ்லேவ் ஃபார் ஏர்னிங்ஸ் அப்படின்னுவாங்க. ஏன்னா ஏர்னிங்ஸ் எப்போ இருக்கோ அப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளார பைசா வரும். ஏர்னிங்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல இன்வெஸ்டர் தே வில் ஸ்டாப். எஃப்ஐஐ டப்புன்னு வெளில போயிடுவான். Writing in the margins of my mind all day, sipping herbal in the morning just to feel okay. Had a dream.